இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பேசாதீங்க. நீங்க மறுபடியும் குடிச்சிட்டு வந்தீங்களா இல்ல ஏதாவது பொய் சொன்னீங்களா? இது ரெண்டையுமே அவளால தாங்கிக்க முடியாது. இவ்வளவு நாள் நாங்க இந்த வீட்ல இருந்தோம், ஏதோ சமாதானப்படுத்தணும். இப்ப நாங்க வேற போறோம். பாவம் என்ன பண்ணுவா அந்த பொண்ணு? நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாங்க, கேக்குறீங்களா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் பானு கிட்டே பேசிக்கிறேன். எங்க அவ? என்னாச்சு பானு? கிரகப்பிரவேச பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தா நீ அழுதுட்டு இருக்க. உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? சொல்லு பானு, அப்படி என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க தான் பிரச்சனை. நாங்களா? எங்களால என்னங்க பிரச்சனை? பானு அழறதுக்கு காரணம் நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறதுதான். உங்களை பெரியறதுன்னு நினைச்சுதான் அவ அழுதுட்டு இருக்கா. இத்தனை நாளா நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தை ஆளா நினைச்சு எங்க கூட பழகிட்டு இருந்தீங்க. நான் காலையில போனா ராத்திரி தான் வருவேன். அது வரைக்கும் அக்கா தான் பானுவை கூட பிறந்தவ மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த பானுக்கு இவங்க காட்டின அன்பு அக்கறையும் தான் அவ வீட்டையே மறக்க வச்சுது. நீங்க இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்கிறத அவளால தாங்க முடியல. நீங்க இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க வருவீங்கன்னு அவளுக்கு தெரியும். அவங்க முகத்தை பார்த்து போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா என்னால் சொல்ல முடியாது, அந்த சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் பானு அழுதுட்டு இருந்தா. நான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்து ஏன் பானு அழுதுட்டு இருக்கான்னு கேட்டதும் என்னால் சொல்ல முடியல, அதான் தயங்கினேன். ஆமாக்கா, இந்த ஊர்ல ஒரு அனாதை மாதிரி இருந்த என் மேல கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அன்பு காட்டுனீங்க. இப்போ நீங்களும் பிரிஞ்சு போறீங்களேக்கா, மனசுக்கு தாங்க முடியல. பானு, அழாத பானு. நாங்க என்ன கடல் தாண்டியா போறோம்? தோ இங்க ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போறோம். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணினா உடனே கிளம்பி வர போறோம், அவ்வளவுதானே? ஆமா பானு, உனக்கு எப்போ என்ன பார்க்கணும் தோணுனாலும் ஒரு ஃபோன் பண்ண, உடனே வந்துடுறேன். நாங்க போகும்போது நீ இப்படி அழுதா என்னால எப்படி போக முடியும்? இல்லக்கா, பெத்த தாயை பிரிஞ்சு இந்த புது ஊருக்கு வந்து புது வாழ்க்கைய தொடங்கினப்ப கூட அம்மாவை பிரிஞ்ச வலி கொஞ்ச நாளையே மறந்து போச்சு. ஆனா நீங்க எங்களை பிரிஞ்சு போக போறீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்தே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. அழாத பானு, அழாத. செல்வா, என்னாச்சு? வானு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நீங்க என்னமோ ஆறுதல் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்கல்ல, அதான் பானு அழுதுட்டு இருக்கு. நல்லா இருக்குடி நீ பண்றது. ஏண்டி, அவங்க சொந்தமா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ண போற நேரத்துல நீ இப்படி அழுகலாமா? உனக்காக இவங்க காலம் பூரா இங்க இருந்து கஷ்டப்படணுமா? அதுலதான் உனக்கு சந்தோஷமா? அவங்க காரு பங்களான்னு சந்தோஷமா வாழக்கூடாதா? அறிவில்லையா உனக்கு? ஐயோம்மா, சாரிக்கா, சாரிண்ணா, நான் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அட என்ன பானு இது? நீ எங்க மேல உள்ள பாசத்துல தான் பேசின, அது எங்களுக்கு புரியாதா என்ன? ஆமா பானு, இந்தாங்க, நீங்க முன்னாடியே கிரகப்பிரவேசத்துக்கு வந்துடணும். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா வேலையும் செய்யணும். நாங்க வராம இருப்போமா? நிச்சயமா வருவோம். ஆமா, நீங்க வாங்க. வாங்க. வீடு மூடி இருந்ததை பார்த்தோன்னா எங்க நாங்க போறதுக்குள்ள உங்களை பார்க்க முடியாதோன்னு பயந்துட்டோம். நல்ல காலம், நாங்க போறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கண்டிப்பா வந்துடணுமா? சரிப்பா. பானுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இந்த காம்பவுண்ட் விட்டு போறது மனசு கஷ்டமா தான் இருக்கு. அட என்னப்பா நீ, எனக்கு பெருமையா இருக்குப்பா. என் காம்பவுண்டுக்குள்ள குடுத்தன வந்து நீ சொந்தமா பங்களா கட்டியிருக்கியே, அதனால எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் புரியாம அழுகுறா. எனக்கு சந்தோஷம் செல்வம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசேஷம் காலையில தானே, நான் விடிய காலையிலே வந்துடுறேன். என்னம்மா, இப்பதான் பானு அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அழாதீங்கம்மா. நான் வருத்தத்துல அழல அர்ச்சனா, சந்தோஷத்துல அழுறேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்தவன். என் முகத்துல முழிச்சாலே ஆகவே ஆகாதுன்னு இந்த காம்பவுண்டுக்குள்ள யாருமே கொடுத்தன வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் காம்பவுண்டுக்குள்ள குடி வந்த நீங்க பங்களா கட்டி பெரிய அளவுல பத்திரிக்கை அடிச்சு கிரக பிரவேசம் பண்ண போறீங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இனிமே என்னை பத்தி யாருமே தப்பா பேச மாட்டாங்க. சந்தோஷம் செல்வம். அந்த சந்தோஷத்துலதான் என்ன அறியாம நான் கண் கலங்கிட்டு செல்வம்.
சரி அழாதீங்கம்மா, நாங்க கிளம்புறோம். வரோம். அண்ணே வாங்க. எங்க உங்களை பார்க்காம கிளம்ப வேண்டியிருக்குமோன்னு நினைச்சேன். கொடு. ம், கண்டிப்பா 2 பேரும் வந்துடணும். கண்டிப்பா வந்துடலாம். அர்ச்சனா, செல்வம், காரு பங்களான்னு வசதியா ஆயிட்டீங்க. அடுத்தது உன் வயித்துல வாரிசு உருவாகணும். என் பேர பிள்ளைய பார்க்க கண்டிப்பா உன் வீட்டுக்கு வருவேன். அப்பதான் வரணும்னு இல்லை, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். நீங்க எப்போ வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. இப்படி சொல்ல யாருக்கு மனசு வரும்? உன் நல்ல மனசுக்கு நீ இன்னும் நல்லபடியா வருவ. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி வரோம். வரோம்மா. வரேன். சரிங்கண்ணா. வரோம் பானு. வந்துரு பானு. போயிட்டு வாங்க வந்து அக்கா. போயிட்டு வாமா. வந்துரு. சரிங்கக்கா. என்ன ரொம்ப பேசிட்டே போற? என்ன பக்கத்துல வேற வச்சு பாத்துட்டு இருக்கற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்ன பேசுற பேசிட்டு இருக்க நீ? இந்த பாக்கியத்தை பத்தி தெரியாத உனக்கு? உன்ன பத்தி தெரியுமா? என்னடி என்ன உன் புருஷனே அண்ணங்காரனே சப்போர்ட் கூட்டிட்டு வந்துட்டேன்னா இந்த பாக்கியம் பயந்துருவான்னு நினைச்சியா? இந்த ஊருக்குள்ள போய் கேட்டு பாருடி. இந்த ஊரே சேர்ந்து வந்து நின்னாலும் இந்த பாக்கியம் தனியா நின்னு சமாளிப்பா. என்னடி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சுன்னா? இங்க பாரு புங்காவனம், இத்தனை வருஷமா பக்கத்து வீட்டுக்காரங்க தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம். அதனால தான் பொறுமையா இருக்க. உன் பொண்டாட்டி அதிகமா பேசுறாப்புல, கொஞ்சம் அடக்கி வைப்பா. என்னண்ணே, என்ன ஏதுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பொண்டாட்டி அடைக்கவேன்னு சொன்னா என்னன்னு அர்த்தம்? என்னண்ணே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு சாக்கடை தண்ணி எங்க வீட்டு வாச வழியா வருது. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. சாக்கடைக்கு பைப்பை போட்டு பூமிக்கடியில விடுங்கன்னு நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம். ஆனா உங்க பொண்டாட்டி அப்படித்தான் வரும், உன்னால என்ன பண்ண முடியும்னு எங்ககிட்டே சண்டைக்கு வருது. என்னடி பாக்கியம், என்ன இதெல்லாம்? யோ, நம்ம வீட்டு சாக்கடை தண்ணி இன்னைக்கு நேத்துக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த சாக்கடை தண்ணி இப்படித்தானே போயிட்டு இருக்கு. இவளுங்க என்னமோ புதுசா வாசல இந்த பக்கம் கட்டிட்டாங்களா, அதனால சாக்கடை தண்ணி இந்த பக்கம் போக கூடாது, உடனே மண்ணை தோண்டி பைப்பை போடுறாளுங்க. இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கயா போறது? ஏதோ புருஷனே அண்ணகாரே சப்போர்ட் கூட்டிட்டு வந்துட்டேன்னா நான் என்ன ரொம்ப பயந்துருவேன்னு நினைச்சியா? பாத்தியா புங்காவனம், உன் பொண்டாட்டி எப்படி பேசுறேன்னு பாத்தியா? உன் முகத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். என்னையா என்ன பண்ணுவ நீ? பாக்கியம், வாடி இந்த பக்கம். யோ, என்னையா நான் தான் கேட்டுட்டு இருக்கல, நீ ஏன் குறுக்க வர? அந்த ஆட்டு என்னைய பேச்சு? என் வீட்டு சாக்கடை தண்ணி இந்த பக்கமா தான் போகும். இந்த பைப் எல்லாம் புதைக்க முடியாது. என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், பாத்துக்கலாம். வாங்க போலாம். இத பாருடி, இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் சாக்கடை தண்ணி வெளியே வர விடாம மண்ணள்ளி கொட்டிடுவேன். சாக்கடை தண்ணி மொத்தமும் உன் வீட்டுக்குள்ள வந்துரும். அப்புறம் உன்னால வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது. என்னடி என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன நீ சரியான பொம்பளையா இருந்தா முதல்ல அந்த சாக்கடையில மண்ணை கொட்டி அடிச்சு பாருடி, அப்புறம் தெரியும் இந்த பாக்கியம் யாருன்னு. பாக்கியம் கொஞ்சம் சுமார். நீ சுமாரியா? சுமாரு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்க. இது பாருங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். ஆனா உடனே பண்ண முடியாது. எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. நானும் உன் பொண்டாட்டிட்ட பலமுறை சொல்லிட்டேன். அவ ஏதாவது சாக் போக்கு சொல்லிட்டே இருக்கா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு வழி பண்ணி ஆகணும். இல்ல என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி மண்ணை கொட்டி இந்த வழியை அடைப்பேன். சாக்கடை தண்ணி உன் வீட்டுக்குள்ள தான் வரும். சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். வாடி பாக்குறேன் என்ன பண்றான்னு. வாடி உள்ளவா. என்னையா நீ? யோ, அவங்க பாட்டுக்கு பைப்பை போட்டு அது இதுன்றாங்க, நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், அவங்க சொல்றது நியாயம் தானடி. நம்ம வீட்டு வாசல்ல அடுத்தவங்க சாக்கடை வந்தா சும்மா விடுவோமா? சும்மா அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? யோ, பைப்பு போடுறதுக்கு 4000 5000 செலவாக படத்துக்கு எங்க போறது? அதுக்கு என்ன பண்றது, போட்டுதான் ஆகணும். நீ கொண்டு வர 200 ரூபா 300 ரூபா பண்ண வீட்டு செலவுக்கு சரியா போயிடுது. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பேசாம இரு, இன்னைக்கு வாசு சம்பளம் வாங்கிட்டு வருவான்ல, அந்த பணத்தை வச்சு போட்டுடலாம். சரியான பழக்க தெரியாத ஆளா இருக்க நீ. அவங்க வந்து மிரட்டிட்டா நாம உடனே பைப்பை போட்டுணுமா நமக்கு இருக்கிற கஷ்டத்துல? ஏன் அப்படி தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல வாசு, இந்த நம்ம வீட்டு சாக்கடை தண்ணி பக்கத்து வீட்டு வாசல் வழியா போகுது. அதுக்கு ஒரு பைப்பை போடுங்கன்றாங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது, அப்படிதான் போகணும் அடம் பண்றா. ஏமா இப்படி அக்கம் பக்கத்துல எல்லாம் சண்டை போட்டு இருக்க? வாயை சும்மா இருக்க மாட்டியா? அதானே சும்மா ரே. அதான்டா, நம்மளும் திறந்த வழி சாக்கடையா ரொம்ப நாளாக அந்த சாக்கடையா அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கோம். அது அடுத்த வீட்டு வாசல் வழியாக போய்கிட்டு இருக்கு. அதான் ஒரு பைப்பை பதிச்சிட்டோம்னா சரியா போயிடும். அதான் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பியா? எங்க சம்பளத்தை கொடு. எது சம்பளமா? என்ன புதுசா கேக்குற? ஏய், இன்னைக்குள்ள பைப் லைன் போடணும்டா. இல்லைன்னா நம்ம வீட்டு சாக்கடை போகிற வழியில அவங்க மண்ணுக்குன்னு வச்சு அடைச்சிருவாங்க. சாக்கடை தண்ணிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும்டா. நீ தான் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பல, அதில் ஒரு 5000 ரூபா கொடு, வேலையை முடிச்சிடலாம். என்னப்பா நீ பேசிட்டு இருக்க?
சம்பளம் வாங்கின கையோட அதெல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. இப்ப என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டா நான் எங்க இருந்து கொடுப்பேன்? என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது. இவன் வேலைக்கு போய் 5-6 மாசம் ஆகுது. முழுசா ஒரு மாசம் கூட சம்பளத்தை கொடுத்ததே கிடையாது. அப்பப்ப 1000-2000 கொடுப்பான். அதையும் செலவுக்கு பணம் வேணும்னு அப்பப்ப கேட்டு கொடுத்த பணத்துக்கு மேலேயே கறந்துக்கிட்டு போயிடுவான். என்னடி சொல்ற? வாங்குற சம்பளத்தை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? இல்லையே. அப்படி அவன் கொடுத்திருந்தா நான் ஏன் இந்த கழிசடங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்? ஜம்பமா பைப் லைன் போட்டு தரேன்னு சொல்லியிருக்க மாட்டானே. என்னடா ஏதோ மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி உங்க அம்மா கையில கொடுக்குறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா 5-6 மாசமா சம்பளமே வாங்கி வீட்டில் கொடுக்கலங்கிற, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுக்காம அப்படி என்னடா செலவு உனக்கு? நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் செலவு பண்ணல. வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கை மாத்த காசு வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம வட்டிக்கு வேற கடன் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? ஏண்டா நீ பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தப்பவும் வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப பொறுப்பா ஒரு வேலைக்கு போய் மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர. இப்போ நீ இப்படி வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தா எப்படிடா? இந்த பாரு, சும்மா நீ எதோ பேசிட்டு இருக்காத. என்னால இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது. அது வரைக்கும் நீங்க எப்படியாவது வீட்டு செலவெல்லாம் சமாளிச்சுக்கோங்க. போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் என்னடா நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம 4-5 மாசம் சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்ற? இன்னைக்குள்ள அந்த பைப் லைன் போட்டானுண்டா, நீ பணத்தை கூட சொல்ற. அப்பா சும்மா நீ என்கிட்ட சத்தம் போட்டெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்கிட்ட பணம் கிடையாது. சம்பள பணம் எல்லாம் செலவாகி போச்சு. நீ இப்படி பேசலாம், அவன்கிட்ட பணம் வாங்க முடியாதியா? அவன் பாக்கெட்ல கை விட்டு பணத்தை எடு. ஆமா, இந்த பாக்கெட்ல கை விடுற வேலை என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா நடக்கும்? அப்புறம் என்ன நடக்குங்கிற? பாக்கெட்ல கை விடக்கூடாதுன்னு சொன்னா அப்ப பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். கொண்டாடுங்க. விடு. டேய் விடுறா. டேய் விடுறா. எடுக்க விடுறா. டேய் என்னடா பண்ற? ஐயா ஐயா என்னையாச்சு? பாவி பாவி, பெத்த அப்பன்னு கூட பார்க்காம புடிச்சு தள்ளுற. தொடப்பங்கிட்ட பிஞ்சிரும். பணம் தேடுற. தப்பர்மா, மரியாதை கெட்டுறோம். பாக்கெட்ல பணம் இருக்கு, ஆனா என்னால கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? கொடுக்க மாட்டியா? வெட்டியா உன்னை உட்கார வச்சு இந்த வீட்டுல சோறு போறதுக்கு நாங்க என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கோம்? ஒரு பைசாக்க பிரயோஜனம் இல்லாதன்னு இனிமே இந்த வீட்டுல எதுக்குடா இருக்கணும்? போடா வெளிய. போடானே. சம்பள பணத்தை தரலன்னா நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமாண்டா, பிரச்சனை என்னன்னு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றிய. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அடுத்த மாசம் பணம் கொடுக்க கூடாதா? என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏமா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நான் என்ன பிச்சை எடுப்பேன் நினைச்சியா? என் கையில வேலை இருக்கு, வருமானம் வருது, நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்டா நன்றி கேட்டவனே, நீ பிச்சைக்கார மாதிரி நடுத்தருவுல கடந்த போது நான் தானடா பரதாப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அதை மறந்துட்டு பேசுறியாடா நீ? சும்மா நன்றி கிண்டிலாம் பேசாத. வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டல, இனிமே வாங்கிட்டு எனக்கு என்ன பேச்சு? நான் கிளம்புறேன். ஏய் என்னடா பேசுற நீ? பெத்த தாய் கோவத்துல 2 வார்த்தை சொன்னா அதுக்காக நீ வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவியா? வீட்டுக்கு உதவாத பிள்ளைய ஒரு தாய்க்காரி கோச்சு கூடாதா? பேசக்கூடாது. ஒரு தாயா இருந்துகிட்டு இவங்க செஞ்சதெல்லாம் இப்படி சொல்லி காட்டலாமா? இதை கேட்டு நான் இங்க இருக்கணுமா? ஏய் போடா. நீ போயிட்டா நாங்க என்ன பிச்சை எடுப்போம்னு நினைச்சியா? எங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாங்க உழைச்சே சாப்பிடுவோம். போ. எத்தனை நாளைக்கு உழைச்சு சாப்பிடுவீங்க? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ, அதுக்கப்புறம் 2 பேரும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். என்னடா சொன்ன? பெத்த தாய் தகப்பனே பிச்சை எடுத்து சாப்பிடுங்கன்னு சாபம் விடுறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? டேய் இது வரைக்கும் உங்க அம்மா தான்டா உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப நான் சொல்றேன்டா, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு என்னால உழைச்சு போட முடியும். அப்படியே ஏதாவது ஆகி செத்து போயிட்டாலும் கார்பரேஷன்காரன் தூக்கி போடுவான்டா. நீ இந்த வீட்டுல 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடா. விடு, போறேன். போடா. என்னையே போக சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒரு நாள் என்ன தேடி வருவேன். அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. டேய் போடா போடா போடா. அப்படி ஒரு நிலைமை வந்தா உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டேன்டா. போடா. வீண் பேச்சுல பூங்காவணும். என்ன பிரச்சனை? மண்ணாங்கட்டி பிரச்சனை. இவெல்லாம் வீட்டுக்கு உதவாதவையா. பெத்த பிள்ளையாச்சுன்னு இத்தனை நாள் இவன் செஞ்சதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயே இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. மரியாதை வீட்டு விட்டு போடா. பார், வயசான காலத்துல நீ ரொம்பவே ஆடிட்டு இருக்க. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நான் சொன்னது நிஜமாவே நடக்க போகுது. அப்படியெல்லாம் நடக்கும்போது நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்ப 1 நிமிஷம் கூட நிக்க கூடாது. போடா போடா. இத்தனை நாள் பாக்கியம் தான் எடுத்த கவுத்தன்னு பேசும். நீங்க பொறுமையான ஆளு, நீங்களே இப்படி பேசுறீங்களே. ஏற்கனவே மூத்த பிள்ளைய ஒட்டும் இல்ல உறவில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. இப்ப இவனையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டா அனாதை ஆயிடுவீங்கல்ல. இது பாருங்க, நாங்க அனாதையா இருந்தாலும் பரவாயில்ல. இனிமே அவன் இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல போக சொல்லுங்க அவனை. பாத்தீங்களா, வயசான காலத்துல இவங்களுக்கே இவ்வளவு இருந்தா வாலிப பையன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் போறேன். அப்புறம் நான் பெத்தவங்களை கவனிக்கலன்னு நீங்களா என்ன குறை சொல்லக்கூடாது. வாசு கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதெல்லாம் முடியாதுங்க, நான் கிளம்புறேன். போடா போடா. என்ன பிள்ளைங்களோ, வாங்க போலாம். சரி வா.
கவலைப்படாத பாக்கியம். இது வரைக்கும் இவனை நம்பியா நம்ம இருந்தோம். இந்த பார், இனிமே உனக்கு நான், எனக்கு நீ அதை நினைச்சும் வருத்தப்படாத. ஆமாய்யா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இனிமே எனக்கு நீ, உனக்கு நான் தான் ஐயா. வா.